வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது 1 வயசுலேருந்து 3 வயசு வரை இருக்கிற குழந்தைகளுடைய உடல் ஆர்வத்தை பற்றியதுங்க. இந்த வயசில் குழந்தைகள் அதிகமாக தங்களது உடலை ஆய்வு பண்ணுவாங்கங்க, தொட்டு பார்ப்பாங்க. மற்ற உறுப்புகளை தொடுறது போலவே அவங்களது தனிப்பட்ட உறுப்புகள், அந்த பால் உறுப்புகளையும் தொட்டு பார்ப்பாங்க. ஆனால் பல வேளைகளில் குழந்தைகள் இப்படி செய்கிறத பார்த்த உடனே பெற்றோர் பயப்பட்டுறாங்கங்க. என்னடா இந்த வயசுல இப்படிலாம் பண்ணுறா, ஒருவேளை நமக்கு தெரியாமல் குழந்தைக்கு யாராவது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை சொல்லி கொடுத்துட்டாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் வராங்க. ஆனால் உளவியல் அடிப்படையில் 1 வயசுலேருந்து 3 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இது முழுக்க ஒரு சாதாரணமான வளர்ச்சி பெறுவாங்க. அது ஒரு வகையிலும் செக்ஸ் தொடர்பான ஒரு செயல் ஆகாது. ஆக இந்த வீடியோவை தொடர்ச்சியாக கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வழக்கமாக என்ன மாதிரியான பாலியல் நடவடிக்கைகளை செய்வாங்க, அது நமக்கு வருத்தத்தை தரும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி குழந்தைகளை வழி நடத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா துணி இல்லாமல் இருக்கிறதுக்கு விரும்புறதுங்க. குழந்தைகள் வீட்டுக்குள்ள ஜட்டி போடுறதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு அங்கங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் வெளியே போகும்போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த வெக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னும் வளரலைங்க. அதை பக்குவமாக தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி உனக்கு ஷேம் இல்லையா, பப்பி ஷேம் அப்படி சொல்லிலாம் கிண்டல் பண்ணி அந்த குழந்தைகளது மனதை காயப்படுத்தக்கூடாதுங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் போகணும். வா வீட்டுக்குள்ளே கூட இப்போ நான் அழகான ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை தூண்டி அந்த உடல் பாகங்களை மறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர எந்த வகையிலையும் அந்த குழந்தையுடைய அந்த செயலையோ அல்லது இந்த குழந்தையுடைய குணத்தையோ நீங்கள் மோசம் அப்படி சொல்லி சுட்டி காட்டக்கூடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஜட்டியோ அல்லது டயப்பரை மாற்றும் போது சில குழந்தைகள் அதை அனுமதிக்க மாட்டாங்க அல்லது தொட விட மாட்டாங்க. அல்லது நீங்கள் அதை கலத்தின உடனே அவங்க அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை தொட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கையில் அடிச்சு அப்படிலாம் தொடாத அப்படி சொல்லலாம் அந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்க தேவையில்லைங்க. குழந்தைகள் வழக்கமாக இதை செய்கிறது எதனாலன்னு சொன்னால் தொடும்போது கிடைக்கிற உணர்வை இப்போ தான் குழந்தை புதுசாக கண்டுபிடிக்குதுங்க. ஆக குழந்தை தனது உடம்பை கற்றுக்குது, தொட்டு பார்க்குது, உணர்வுகளை கற்றுக்குது. அது தன்னுடைய கை காலை தொடுறது போலவே தனது பிறப்புறுப்பையும் தொடுது. இதில் எந்த கெட்ட நோக்கமும் உள்நோக்கமும் இல்லை. இது ஒரு செக்ஷுவல் பிஹேவியரே கிடையாது அப்படிங்கிறத முதல்ல பெற்றோர் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் சொல்லலாம், நான் இப்போ டைப்பரை கலட்ட போகிறேன், ஜட்டியை கலட்ட போகிறேன், இதனுடைய தனிப்பட்ட உறுப்பு, அம்மா நான் இதை இப்போ க்ளீன் பண்ணலாமா, நான் தொடலாமா அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய கவனத்தை மாற்றி நீங்கள் அந்த குழந்தைய கண்டிப்பாக தொட்டு சுத்தம் செய்யலாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளது உடலை தொட்டு ஆய்வு பண்ணுவாங்கங்க. சில நேரங்கள் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸையே தொட்டு விளையாடுவாங்க. அதுவும் எந்த வகையிலையும் உள்நோக்கம் இல்லாத ஒரு செயலுங்க. ஆக அதை பார்த்தீங்கன்னா உடனே அந்த குழந்தைய திட்டாமல் அடிக்காமல் அவமானப்படுத்தாமல் அது அவங்களுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, அந்த குழந்தைகளது கையை மட்டும் பிடிச்சு விளையாடலாம் அப்படி சொல்லி நேர்மறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லணுமே தவிர ஒரு வகையிலையும் குழந்தைகளை அவமானப்படுத்தக்கூடாதுங்க. இது ஒரு ரோல் பிளே அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அவங்க டிவியில் பார்க்குறது அல்லது நம்ம குடும்பத்தில் பார்க்குறத அவங்க விளையாடி பார்க்குறாங்க. ஒரு அம்மா அப்பா போல் அல்லது ஒரு டாக்டர் பேஷண்ட் போல் அவங்க விளையாடுறாங்க. எந்த வகையிலையும் அது ஒரு செக்ஸ் உள்நோக்கம் கொண்டது இல்லைங்க. ஆக அதை பார்த்த உடனே அந்த குழந்தைகளை குற்றம் சொல்லாமல் அவமானப்படுத்தாமல் வாங்க இப்போ நம்ம வீடு கட்டி விளையாடலாமா அல்லது கடை வச்சு விளையாடலாமா, சமைக்கலாமா அப்படி சொல்லி அந்த குழந்தைகளது கவனத்தை மாற்றுறது தான் நல்லதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சில நேரங்களில் தங்களது பாலுறுப்புகளை சில பொருட்களை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அல்லது தரையில் வச்சு தேய்ப்பாங்க. இதுவும் அவங்களது அந்த உணர்வுகளை அதிகப்படுத்தி பார்க்குற ஒரு முயற்சிங்க, ஒரு செல்ஃப் ஸ்டிமுலேஷன் சொல்கிறோம். இதை ஒரு வகையிலும் டீனேஜ் பருவத்தில் குழந்தைகள் செய்கிற அந்த கைப்பழக்கத்தோடு நம்ம ஒப்பிடவே முடியாதுங்க. சில நேரங்களில் சின்ன பிளாஸ்டிக் பைப்புகளை எடுத்து அந்த பால் உறுப்பில் வைப்பாங்க, தலையணையை கொண்டு அதில் தேய்ப்பாங்க அல்லது சுகரில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டப்படாதுங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அந்த குழந்தைகளுடைய கவனத்தை மாற்றுறது தான் இந்த வயசில் நீங்கள் செய்ய வேண்டியது. நான் சொல்கிறது 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும். மற்ற வயதுகளில் எப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஆக அந்த குழந்தைகள் அப்படி செய்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தைகளை கண்ணா வாங்க நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லி ஒரு பந்தையோ அல்லது சைக்கிளையோ எடுத்து கொடுத்து அந்த குழந்தையுடைய கவனத்தை மாற்றினீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த அந்த ஆர்வம் மறந்து போகாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டிங்க, ஒரு ஆர்வம். மற்ற குழந்தைகளது அந்த பால் உறுப்புகளை பார்த்து தனது பால் உறுப்பை ஒப்பிட்டு பார்க்கறது. ஒரு ஆண் குழந்தையுடைய பால் உறுப்பை பார்த்து அது எனக்கு இல்லையே அப்படி சொல்லி அந்த குழந்தை உங்கள்கிட்ட கேட்கலாம். ஆச்சரியப்பட வேண்டாம், அதிர்ச்சி அடைய வேண்டாங்க. இது அந்த குழந்தை எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு ஆய்வு மனநிலையில் கேட்குறது. கை ஒரே மாதிரி இருக்குது, கால் ஒரே மாதிரி இருக்குது, அது மட்டும் ஏன் இல்லை அப்படி சொல்லி கேட்கும். பதட்டப்படாமல் அது ஆண் உடம்பு இப்படி தான் இருக்கும், நீ பெண் உடம்பு இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி
அதோடு முடிக்கிறது நல்லதுங்க. மறுப்பு சொல்லும்போது அந்த குழந்தையுடைய ஆர்வம் அதிகமாக தான் செய்யுமே தவிர, அந்த ஆய்வும் அதிகமாக தான் செய்யுமே தவிர அதோடு நிறுத்த மாட்டாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் குளிக்கிற நேரத்தில் அதிகமாகவே அந்த பால் உறுப்புகளை தொட்டு விளையாடுவாங்கங்க. ஏன்னா அந்த தண்ணி உடம்புல படும்போது அந்த உணர்ச்சிகள் அதிகமாகுது. ஆக பால் உறுப்பை தொடும்போது அதுக்கு கூட கொஞ்சம் இன்பம் கிடைக்குது. ஆக மற்ற நேரங்களை விட குளிக்கிற நேரத்தில் அதிகமாகவே அந்த பால் உறுப்புகளை தொடுவாங்கங்க. திரும்பவுமே அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, சீனி சொல்றது இதெல்லாம் செய்யாம, ஆனால் குளிக்கும்போது அதை மட்டும் இல்லடா, கை கால் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவணும். சரியா? இப்போ இங்கே தொடுறது மாதிரி வெளியே போகும்போது இப்படி தொடக்கூடாது. இந்த மாதிரி சில பவுண்டரியை நீங்கள் கற்றுக் கொடுக்கலாமே தவிர அந்த குழந்தைகளை ஒருபோதும் அவமானப்படுத்தக்கூடாதுங்க. அடுத்ததா, குழந்தைகள் இரவு தூங்குறதுக்கு முன்னால, தூங்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அதிகமாகவே அவங்களுடைய பால் உறுப்புகளை தொடுறது, தடவுறது இருக்காங்க. அதை பார்த்த உடனே அம்மாவோ அப்பாவோ நீங்கள் பதட்டப்படக்கூடாதுங்க. அது குழந்தை தன்னை சமாதானப்படுத்துறதுக்கான, ஆறுதல் படுத்துறதுக்கான, தூங்குறதுக்காக தன்னை தயாரிக்கிற ஒரு செயலுங்க. அதை தடவும் போது அந்த குழந்தைக்கு ஒரு சுகமாக உணருது. ஆக தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக குழந்தை இதை அதிகமாக செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் இரவு அந்த குழந்தைக்கு உங்களுடைய உடனிருப்பை கொடுத்து பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லி, பாட்டு பாடி, அல்லது அந்த குழந்தையை நீங்கள் கட்டி பிடிச்சி அந்த குழந்தைக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும்போது உங்களுடைய கதையை, பாட்டை கேட்டு அல்லது உங்களுடைய அரவணைப்பை உணர்ந்து அது சீக்கிரமாகவே தூங்குறதுக்கு வசதியாக இருக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக துணி மாற்றும் போதோ அல்லது நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணும். அந்த குழந்தைய அடிக்கவோ, திட்டவோ, கேவலப்படுத்தவோ செய்யக்கூடாதுங்க. வெக்கம் இருக்காடா உனக்கு, அம்மாவை குளிக்க விடுறா அல்லது அப்பாவை துணி மாற்ற விடுறா அப்படி சொல்லி அந்த குழந்தைய மிரட்டாமல், இந்த வயசுல அந்த குழந்தைக்கு தனியாக விடப்படுறது அப்படிங்கிறது பயம். ஆக அதுக்காகவே கூட உங்களை பின்தொடர்ந்து வரலாங்க. அந்த குழந்தைக்கு வீட்டில் இது பிரைவேட்டான இடம், அங்கே போகக்கூடாது, அம்மா இப்போ குளிக்கிறாங்க, இது எதுவுமே தெரியாதுங்க. அந்த கான்செப்டே தெரியாத ஒரு வயசுங்க. ஆக மீண்டும் பார்த்தீங்கன்னா அது குழந்தைக்கு ஒரு ஆர்வம் தாங்க. அப்பா எப்படி குளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், துணி மாத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி ஒரு ஆர்வத்தில் தான் அந்த குழந்தை வர்றதை தவிர எந்த வித உள்நோக்கமும் அந்த குழந்தைக்கு இருக்கிறது இல்லைங்க. ஆக அந்த குழந்தைய வெக்கம் இல்லையாடா உனக்கு, வெளியே போடா அப்படி சொல்லி திட்டாமல், அவமானப்படுத்தாமல் அந்த குழந்தைகளுக்கு இதை ஒரு கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா நமக்கு வீட்டில் ஒவ்வொருவருக்கும் உடம்பு சம்பந்தமாக தனித்தனி இடங்கள் இருக்குது. இது அப்பா குளிக்கிற நேரம், நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே வரலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு பக்குவமாக சொன்னாலே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கத்தும்போது, ஆத்திரப்படும் போது அந்த குழந்தைக்கு ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தாங்க வர ஆரம்பிக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல குழந்தைகள் தொலைக்காட்சியில் பார்க்குற அதே காட்சிகளை மற்ற குழந்தைகளோட இமிடேட் பண்ணுவாங்கங்க. தொலைக்காட்சியில் ஒரு முத்தம் கொடுக்குற காட்சியை பார்த்தாங்கன்னு சொன்னால், அதே போல் வெளியே விளையாடுற இடத்துல ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதை பார்த்த உடனே அந்த குழந்தைய அடிக்கிறதோ திட்டுறதோ செய்யாமல், கண்ணா நீங்கள் குழந்தையுடைய கையை பிடிச்சி நீங்கள் என்ன செய்யலாம், விளையாடலாம். டிவியில் பார்த்தது பெரியவங்க செய்கிறது, சின்னவங்க இதை செய்யக்கூடாது. அல்லது பெற்றோர் கொஞ்சம் கவனமாக தொலைக்காட்சியில் இந்த மாதிரிப்பட்ட காட்சிகள், திரைப்படங்கள் வர்றதை அந்த குழந்தைகள் பார்க்கிறத கூடிய வரையில் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆக பெற்றோராக நீங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய இந்த பாலியல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அமைதியான குரலில் பேசணுங்க. என்ன சொல்கிறதா இருந்தாலும், அது ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, அறிவுரையாக இருந்தாலும் சரி, மறுப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப அமைதியான குரலில் சொல்லணுங்க. குழந்தைகள் பால் உறுப்புகளை தொடும்போது, ஆய்வு பண்ணும்போது பல பெற்றோர் அதை புரிஞ்சுக்காம உடனே திட்டிடுறாங்கங்க, அடிச்சிடுறாங்க, அவமானப்படுத்திடுறாங்க. அது மட்டுமல்ல, சில பெற்றோர் அதையும் தாண்டி நீ கெட்ட பையன், நீ கெட்ட பழக்கம் செய்கிற, இப்போவே இவ்வளவு மோசமாக நடக்கிற அப்படி சொல்லி ரொம்ப அந்த குழந்தைய குற்றம் சாட்டி பெரியவங்க போலவே அந்த குழந்தைய குற்றவாளியாக மாற்றி வச்சிருவாங்கங்க. ஆக அந்த குழந்தைகள் அறியாமலே மனசுக்குள்ள ஒரு பெரிய அவமானம் விழுந்துடுது. அது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய தாழ்வு மனதை கொடுக்குங்க. நான் அந்த சைல்டு ஷேமிங் அப்படிங்கிற வீடியோவில் ஏற்கனவே அதை ஒரு பாயிண்டாக சொல்லியிருந்தேன். பாலியல் அவமானங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கறது குழந்தைகள் மனதில் பயத்தை போடாங்க, பல குழப்பங்களை கொடுக்கும், எந்த ஒரு தெளிவும் கிடைக்காது. கற்றுக் கொடுக்காம கற்றுக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு எந்த சந்தேகமும் தீராது. அதே சந்தேகத்தோடு தான் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஆக எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ குழந்தைகளுக்கு இயல்பாக அதை செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் வரும். ஆக குழந்தைக்கு பொறுமையாக கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம முன் வரணுமே தவிர அடக்கி வைக்கக்கூடாதுங்க, மறைச்சு வைக்கக்கூடாது. பொறுமையாக நீங்கள் அந்த எல்லைகளை வகுக்கலாம். கையை தொடலாம், இந்த உறுப்பை தொடக்கூடாது. வீட்டில் நீ துணி இல்லாமல் இருந்தாலும் வெளியே போகும்போது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணும். அம்மா தொடலாம், மற்றவங்க தொடக்கூடாது. இந்த மாதிரி அந்த பவுண்டரியை கற்றுக் கொடுக்கணுங்க. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அம்மாவிட்ட கேளு, நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன், பயப்படாத அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு பயமில்லாத சூழலில் வளர்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்குங்க. அப்புறமா அந்த குழந்தைகள் அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் அந்த நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் பற்றி அந்த கற்றுக் கொடுக்கறத சின்ன வயசுலேயே தொடங்கலாங்க.
அம்மாவோ அப்பாவோ உன்னுடைய பாலுறுப்பை தொடுறதுக்கு அனுமதி உண்டு. அம்மா அப்பா முன்னிலையில் அல்லது அம்மா அப்பா அனுமதியோட டாக்டர் இதை தொடலாம். ஆக உள்ளாடைகள் மறைச்சிருக்கிற பகுதிகள் உன்னுடைய தனிப்பட்ட பகுதி, மற்றவங்க தொடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி யாராவது உன்னை தொட்டாங்கன்னு சொன்னா நீ நோ சொல்லணும் அல்லது கத்தணும், அம்மாவிட்ட உடனே சொல்லணும். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு டெய்லி நல்ல அஃபெக்ஷன் கொடுக்கணுங்க. நீங்க அதிகமா அந்த குழந்தைகளுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த வயசுல குழந்தைகள் உடல் உறுப்புகளை தொட்டு ஆய்வு பண்ணி அந்த இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு பருவங்க. உளவியல்ல இதை உடல் இன்ப பருவம்னு சொல்றோம். 3 வயது வரைக்கும் அந்த குழந்தை தனது உடலை ரொம்ப ஆய்வு பண்ணுங்க, தொடும் தடவும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்து வயத்துல ஒட்டி பார்க்கும், கையில தடவி பார்க்கும், அதை போட்டு பிசையும். இது எல்லாமே அந்த உடல் இன்பத்தினுடைய ஒரு அறிகுறிங்க. 1.5 வயசு வரைக்கும் வாய் இன்ப பருவம். குழந்தை அதிகமா அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு விரும்பும், அல்லது அந்த பேசிஃபையரை வாயில வைக்கிறதுக்கு விரும்பும். நீங்க 2மே கொடுக்கலன்னு சொன்னா தரையில கிடக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டு ஏதாவது செய்ய ஆரம்பிக்கும். ஆக 1.5 வயது வரைக்கும் வாய் இன்ப பருவம்னு சொல்றோம் நாம. 1.5 வயதுல இருந்து 3 வயது வரைக்கும் உடல் இன்ப பருவங்க. ஆக நீங்க அதிகமா அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல அஃபெக்ஷன் கொடுக்கும்போது, தொடும்போது, அரவணைக்கும் போது, முத்தம் கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய அந்த உடல் இன்ப தேவை நிவர்த்தி ஆயிடுது. ஆக அந்த குழந்தை எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் போட்டு தனது உடல் உறுப்புகளை தடவுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுங்க. அடுத்ததா பெற்றோரை, குழந்தைகள் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் இயல்புதான் அப்படின்னாலும் சில செயல்களை செய்யறத பெற்றோர் நீங்க உன்னிப்பா கவனிக்கணுங்க. குறிப்பா அந்த குழந்தைகள் அந்த பாலியல் தொடர்பான, செக்ஸ் தொடர்பான அதிகமான கெட்ட வார்த்தைகள் அல்லது அது தொடர்பா அதிகமா பேசுறாங்க, திடீர்னு பேச தொடங்குறாங்க அப்படின்னாலோ, மற்ற குழந்தைகளை சாதாரணமா முத்தம் கொடுக்கறது மட்டுமில்ல, ரொம்ப வன்முறையா இருக்கிறாங்க, கட்டி பிடிச்சி இறுக்கி முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ, அல்லது அவங்களுடைய அந்த பாலுறுப்பை நீங்க தொடுறதுக்கு அல்லது பார்க்கறதுக்கு அவங்க அனுமதிக்காம மறைக்கிறாங்க அப்படி சொன்னாலோ, அல்லது அந்த இடத்துல வலி இருக்குது அப்படி சொல்லி அழுதாலோ, குழந்தைய நீங்க கொஞ்சம் கூட பக்குவமா பொறுமையா கவனிங்க. ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படி சொன்னா உடனே ஒரு குழந்தை நல மருத்துவரை பார்த்து ஆய்வு பண்றது நல்லதுங்க. ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்குது. ஆக உங்க குழந்தைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுங்க. அம்மாவிட்ட எதையும் நான் சொல்லலாம், நீ எதையும் மறைக்கக்கூடாது, அம்மாவிட்ட பேசணும், அப்பாவிட்ட இதை சொல்லணும். இந்த மாதிரி சின்ன வயதுல இருந்தே நீங்க ஒரு நம்பிக்கையை, அந்த பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி வைக்கணுங்க. அல்லது அந்த குழந்தை பயந்தே நிறையவற்றை மறைக்க ஆரம்பிக்கும். ஆக சரியான நேரத்தில் உங்க குழந்தைக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுங்க. ஆக குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இருந்து நீங்க காட்டுற அன்பு, கருணை, அந்த குழந்தைகளது நடவடிக்கைகளை, செயல்களை, வார்த்தைகளை புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை, இது இருந்தாலே உங்க குழந்தைக்கு பாதுகாப்பும், ஒரு சந்தோஷமும், ஒரு வளமான எதிர்காலமும் அமையுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.